உங்களுக்காக திருமதி பாக்கியம் வழங்கும் நலவியல் குறிப்பு. வணக்கம் நண்பர்களே. பேதிக்கு சாப்பிட்றது என்பது பொதுவாக சிலவங்க பயப்படுவாங்க. பேதிக்கு சாப்பிட்டா ரொம்ப வாயந்தியாகும், வயிற்றால போகும் அப்படின்றதுலாம். ஆனால் சிறு குழந்தைகள் இருக்கும்போது விளக்கெண்ணெய் கொடுத்து வளர்த்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பிள்ளைகளை விரட்டி கொடுத்து அந்த ஒரு கரண்டி விளக்கெண்ணெய் கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் கஞ்சியை போட்டுருவாங்க. அந்த குழந்தைகளுடைய பூச்சியிலேருந்து எல்லாம் க்ளீன் ஆயிரும். அப்படி க்ளீன் ஆகும்போது அந்த வயிறு சுத்தமாயிருது, நல்லா ஜீரண சக்தி உண்டாகும். ஸோ குழந்தைகள் நோய் இல்லாமல் வளருவாங்க. அந்த குழந்தைகளுக்கு பூச்சிகள் வளருதுன்னு சொன்னாலே என்ன சாப்பிட்டிங்கனாலும் அந்த சத்துக்கள்லாம் அதை எடுத்துரும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு பூச்சிகள் உண்டாகிறது இயற்கை. அந்த வயிற்றில் அது பூச்சிகள் உண்டாகும்போது அதிகமான கேஸ்லாம் உண்டாகும். உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருமிகள் எல்லாம் ஆசிட் உண்டாக்கிடும். ஆக இந்த மாதிரி உள்ள நிலைமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இயற்கையான இலைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை அவிச்சு கஷாயம் போட்டு குடிக்கலாம். பொதுவாகவே அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கிட்ட மருந்து எடுக்கும்போது சொல்லுவாங்க, நான் அம்மா எனக்கு கொஞ்சம் இலையை போட்டு அவிச்சு கொடுப்பாங்க, அதில் விளக்கெண்ணையை அடித்து கொடுப்பாங்க, அப்படித்தான் அடித்து ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த இலை இதுதான் சென்னா லீஃப். சென்னா என்ற இயற்கையாக மலத்தை வெளியாக்கக்கூடிய ஒரு இலை. இதுக்கு பேர் சூரத்தாவாரை என்று சொல்கிறது. ஆவாரை என்று அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க, அது இனிப்பு நீருக்கு குணமாக்குதுன்னு சொல்லிட்டு பூக்கள்லாம் காட்டி விவரித்து சொன்னோம். இது சூரத்து ஆவாரை. சூரத்தில் தான், அதாவது ஒரு நாடுகளில் தான் இது கிடைக்கக்கூடிய அற்புதமான மருந்து. ஆனால் இப்போ எல்லா நாடுகள்லையும் இது பிரசித்தி பெற்றுச்சு. என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுது. இதில் உள்ள இந்த இயற்கை சத்தை எடுத்து அவங்க கெமிக்கலை எடுத்து எப்படி உண்டாக்கி பல மருந்துகள் கூட இதை சேர்த்துக்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே மலத்தை லூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இதுக்கு. இந்த பவல்ஸ் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ரிலீஃப் ஆகுது. நம்ம உடம்பு ரொம்ப ரிலீஃப் ஆகுது. அந்த கீழே மலம் இருக்கும்போது உங்களுக்கு சில சமயங்களில் மாத்திரைகள் சாப்பிட்டு அதே இடத்துல கட்டிடும். அப்போ அந்த கொலோன் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய மலம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் அழுக்கள் ஒவ்வொரு நாளும் கழிஞ்சிடணும். சில பிள்ளைங்களுக்கெல்லாம் மலைக்கட்டுன்னு 2 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குதுங்க. 2 வயசு பிள்ளைகளுக்கு மலைக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆசனவாய் அழுத்தி ஜாமானுக்கு இருக்கும்போது ஆசனவாய் வெளியே வந்துடும். மூலம் வர்றதுக்கு சின்ன பிள்ளைகளையே ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள். ஆக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எப்படியாவது இந்த மாதிரி இலைகளை அவிச்சு கொடுத்து நீங்கள் அந்த அழுக்களை வெளியாக்கிடுங்க. பிள்ளைங்களை வாரம் ஒரு தடவை நல்லா குளிர்ச்சியாக வைங்க, எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுங்க. அதுவும் இதுவும் சேர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா தான் பிள்ளைங்க வளருவாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. சாப்பாடுகள் சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்றாங்க, மற்றபடி சின்ன கொச்சிலாம் குறிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது அழுக்கள் தங்கம் உள்ளுக்கு. அந்த மாதிரி ஏதாவது அழுக்கள் இப்போ கொச்சியெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அழுக்கள் வந்துருச்சுன்னா அது சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன செய்வீங்க? அப்போ வயிறு வலிக்கு ஒரு நாள் இதை அவிச்சு குடிச்சிங்கன்னா நல்லா அடித்து ஊற்றிடும். நீங்கள் பிள்ளைகளை சந்தோஷமான நிலையில் பார்க்கலாம் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம்.